பட் இன்னுமே சில பேர் பயப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிரும். அந்த மாதிரி தேவையில்லாம பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லை, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் எல்லாம் வந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணாதுங்க. அதாவது அதில் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. சிமெண்டீசியஸ் மெட்டீரியல் தான் அதில் இருக்குது. அதாவது இப்போ சிமெண்ட்லேயும் ஃப்ளை ஆஷ் மிக்ஸ் பண்ணுறாங்க, ஜிப்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம சாண்டு மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 3 தான் ஃப்ளை ஆஷில் இருக்குது. ஃப்ளை ஆஷ் ஒரு 70% இருக்கும், சாண்டு 20% இருக்கும், ஜிப்சம் ஒரு 5% இருக்கும், லைம் இருக்கும் ஒரு 5%. அப்போ லைமு சிமெண்ட் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான், அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அது கம்ப்ரஸ்டு பிரிக், அவ்வளோதான். ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஈவன் தோ ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா டியூ கோர்ஸில் வந்து மோனோலித்திக் ஆயிரும். இப்போ நம்ம இந்த வால் கட்டுறோன்னா இந்த வாலில் வந்துட்டு பிரிக் இருக்கும், அதில் மார்ட்டர் இருக்கும். திரும்ப ஒரு நாளைக்கு நீங்கள் இடிக்கும்போது பிரிக்கு தனியாக மார்ட்டர் தனியாக வரும். பட் ஆனால் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் வந்து அதில் அந்த சிமெண்டீசியஸ் மெட்டீரியலே இருக்கிறதுனால அது உள்ள வந்து ஹைட்ரேஷன் ஆகி அது வந்து மோனோலித்திக்காவே ஆயிரும். அதாவது ஒரே கல் மாதிரி ஆயிரும். ஆனால் அதில் என்ன நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல ஒரே ஒரு என்னன்னா, இப்போ பிரிக் அப்படின்னா அதில் போரஸ் இருக்கும், அப்போ அந்த ப்ரீத்திங் இருக்கும் அதில். ஆனால் இந்த ஃப்ளை ஆஷ் வந்து ரொம்ப ஒரு 30 டன் 40 டன் அது மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ப்ரீத்திங் இருக்காது. அந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் போதே அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ ஹீட் அதிகமாகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க யாரும் அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. தாராளமாக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்.